ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. இதயத்தை தேற்றும் இன்ப மொழி தன்னையே தருகின்ற தலைவன் வழி. பகிர்வில் உயர்வு காணும் நெறி இந்த உண்மையை நாளும் உணர்ந்திடவே. இந்த உண்மையை நாளும் உணர்ந்திடவே இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் இத்திருப்பலியினூடாக அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து அழகான ஒரு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அரசியான புனித கன்னிமரியாளுடைய திருவிழாவை நினைவு கூறுகின்றோம். அன்னையினுடைய விண்ணேற்பு திருவிழாவை நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடிய நாங்கள் அன்னையினுடைய புனித கன்னிமரியா அரசியாக, விண்ணகம் மண்ணகத்தின் அரசியாக முடிசூட்டும் விழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். எனவே இன்றைய நாளில் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரே ஒரு அழகான விடயங்கள் என்று சொன்னால் அதில் அன்னை மரியாளை நாங்கள் சொல்லலாம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும், விண்ணகத்தில் இருக்கும் அன்னை எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். அந்த அன்னையினூடாக ஆண்டவரை பார்த்து மன்றாடும். எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்காக மன்றாடும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கழிக்கும் ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஆசிரை வழி நடத்தலை கேட்டு மன்றாடும். அதோடு யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கணுமோ அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. இயேசுவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசிலும் பிள்ளைகளுக்குரிய மாட்சி அடைய அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2-4 மற்றும் 6-7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதுப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கின்றார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர்.
அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவீராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பெண்களுள் நீர் ஆசீர் பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 1, திருவசனங்கள் 26 தொடங்கி 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத் எனும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மெரியா. வானதூதர் மெரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மெரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிலடரும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறைவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் இன்று புனித கன்னி மரியாளுடைய விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டும் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இது சாதாரணமாக நாங்கள் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் அன்னையினுடைய விண்ணேற்பு திருவிழாவை கொண்டாடி வருகின்ற பிறகு நாங்கள் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இங்கே நாங்கள் அன்னையை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு உயரமான இடத்துல, மிகவும் உன்னதமான இடத்துல நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்விலே மிக முக்கியமாக ஒருவராக நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய வாழ்வில் இருக்கும் எங்களுடைய பயணத்தின் ஊன்றுகோலாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் எங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் ஒரு பெரிய பக்கபலமாக நிற்பவர் அன்னை மரியாள். அவள் எங்களுக்காக விண்ணகத்திலிருந்து எந்நேரமும் செபித்து கொண்டிருக்கின்றார். எந்நேரமும் எங்களுக்கு உதவுகின்ற அன்னையாக இருக்கின்ற நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு முழுமையாக எங்களுடைய வாழ்வை பாதுகாப்பவளாக இருக்கின்றார். அந்த விண்ணகத்திலே இருந்து கொண்டு பல நன்மைகளை பொழிவராகவும் இருக்கின்றார் அன்னை மரியாள். அன்பார்ந்தவர்களே, அவளை நாங்கள் கதைக்க போனால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னை மரியாளுடைய சிறப்பு, அன்னை மரியாளுடைய வாழ்வு, அன்னை மரியாள் எங்களுக்கு செய்பவை நாங்கள் நினைத்து பெருமைப்படலாம். அவ்வளவு தூரத்துக்கு அந்த அன்னை தனது மகனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே தாயாக இருந்து அவள் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து அந்த தந்தையிடம் எங்களுக்கு விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்றுவளாக இருக்கின்றார். இன்றைய நாளில் நாங்கள் வாசகத்துக்கு காது கொடுத்த அன்றைய நற்செய்தியானது காப்ரியேல் தேவதூதன் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் அந்த அழகான தருணத்தை நாங்கள் இன்று வாசிக்கின்றோம். இன்றைய அந்த வாசகத்தில் ஒரு இடத்துல சொல்லப்படுகின்றது, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் முடியாதது, மனிதனுக்கு முடியாதது நிறைய இருக்கின்றது. ஆனால் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தை. இன்று காப்ரியேல் தேவதூதன் அன்னை மரியாளுக்கு சொல்லும் வார்த்தை, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, அவரால் எதையும் செய்ய முடியும். இந்த உலகத்தில் முடியாததை பல விஷயங்கள் கடவுளால் மட்டும்தான் முடியும். அது சில நேரங்களில் நாங்கள் நினைக்கின்றோம், இந்த உலகத்தில் பல பேருடைய வாழ்க்கை முடிவடைந்து கொண்டு போகும்போதும் அதை திரும்பவும் உயிர் பெற்றலச் செய்யும், இறந்த ஒருவரை கூட உயிர் பெற்றலச் செய்யும் வல்லமை கொண்டவர் ஆண்டவர். உலகத்திலே நடைபெறும் பல விடயங்களுக்கு நாங்கள் விடை கொடுக்க முடியாது, மனிதர்களாகிய நாங்கள். ஆனால் கடவுளால் அதற்கு முழுமையாக பதில் கொடுக்க முடியும். அதுதான் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, அனைத்தும் கடவுளால் முடியும். கடவுளுக்கு இந்த உலகம் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் கடவுளில் நாங்கள் நம்பிக்கை வைப்பவர்களாக வாழ வேண்டும். அதுதான் கடவுள் எங்களிடம் கேட்பது இல்லாமல் அவரில் நாங்கள் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதாக இருந்தும் அவள் சரியான வயசு போயிட்டது. அங்கே அவளுக்கு ஒரு மகனை கொடுக்கின்றார். அவருக்கும் சக்கரியாவுக்கும் அவர்கள் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்திருக்கிறார்கள். எனவே
ஆண்டவர் அதனால் எங்களுக்கு சொல்லுவது அவரை நாங்கள் நம்பி வாழும்போது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வு நலமாகவே மாறுகின்றது. எனவே இந்த கன்னி மரியாளுடைய வாழ்வு கூட முழுமையாக ஆண்டவர்களே வாழ்ந்தவளாக இருக்கின்றார். அவருக்கு இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு சின்ன ஒரு பெண்மணியாக இருந்தும் கன்னி மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லும்போது பல விடயங்கள் நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். ஒன்று அன்னை மரியாள் ஒரு சாதாரண சின்ன ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அவளுக்கு தெரிகின்றது, நான் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம், எனக்கு கணவனே தெரியாது. ஆனால் அவளுக்கு சொல்லுகிறார் காப்ரியல் தேவதூதன், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழல், ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். எனவே இந்த வார்த்தைகளில் அவள் நம்பிக்கை கொள்ளுகிறாள், முழுமையாக தன்னையே ஒப்பு கொடுக்கின்றாள். எனவே அன்னை மரியாள் சொல்லும் வார்த்தையும், நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஏனென்றால் அன்னை மரியாளுடைய வார்த்தைகள் அவ்வளவு அன்னை மரியாள் என்ன செய்ய தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்றான். உம்முடைய அடிமை ஆண்டவரை, எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, உம்முடைய அடிமையாகவே நான் வாழுகின்றேன். எனவே இந்த அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினான் என்று இயேசுவை நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போல் அன்னை மரியாளும் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்குகின்றார், தன்னையே அடிமையாக்கி கொள்ளுகின்றார். ஆண்டவர் முன், நான் ஆண்டவரின் அடிமை, நீர் என்ன சொல்லுகின்றீ அது என்மேல் நடக்கட்டுமே, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். எனவே ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ள போது நாங்களும் அதைத்தான் சொல்ல வேணும். ஒவ்வொரு வாழ்க்கை எங்களோட தளர்க்கப்பட்ட வாழ்க்கையானது நாங்களும் ஆண்டவருடைய அடிமைகளாக நாங்கள் இருக்க வேணும். அடிமைகள் சொல்கிற நேரம் அது வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அடிமை என்பது ஆண்டவருக்கு முழுமையாக என்னை கொடுப்பது, அதோடு அவருடைய வார்த்தைப்படி நாங்கள் வாழுவது. இது இந்த உலகத்தில் பல நேரங்களில் எங்களுக்கு முடியாததாக மாறுகின்றது. சில நேரங்களில் நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் முழுமையாக எங்களை கொடுக்காமல் இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகள், இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விடயங்களில் நாங்கள் எங்களையே கொடுத்தவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். இந்த செல்வ பாக்கியங்கள், உலகத்தில் இருக்க சுக செல்வ நிறைய விடயங்களை எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொடுத்தவர்களாக மாறிவிடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் கேட்பதெல்லாம், எனக்கு நீ அடிமையாக, இந்த உலகத்துக்கு அடிமையாக இருக்காது, இந்த உலகத்தில் இருக்க விடயங்களுக்கு அடிமையாக போகாது, ஆனால் கடவுளுக்குள்ள நாங்கள் முழுமையாக பணிந்தவர்களாக அடிமையவர்களாக நாங்கள் வாழும்போது அந்த ஆண்டவர் என்னை வழி நடத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், என்னை புரிந்து கொள்ளும் கடவுளாக மாறுகின்றார். என்னுடைய வாழ்வையே அவர் மாற்றி விடுவார். காரணம், நான் ஆண்டவரில் முழுமையாக என்னை கொடுக்கும் போது மட்டும்தான் அது நடக்கும். எனவே ஆண்டவருடைய அந்த வாழ்வை ஆண்டவருக்குள்ள வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அன்னை மரியாளுடைய வாழ்வு விண்ணக மன்னக அரசியாக மாற்றப்படுகின்றது. ஒரு சாதாரண பெண், அதுவும் இயேசுவை கருத்தரிக்கிற பெண்ணாக மாறுகின்றார். இது எல்லாமே நடப்பது ஆண்டவருக்குள்ள நாங்கள் வாழும்போது, ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ளும்போது, ஆண்டவர் போதும் என்ற மனமே என்று சொல்கிற மனம் மாதிரி மாறிவிடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்களும் யோசிக்க வேணும், எங்கள் இடத்துல இந்த இடங்களில் நாங்கள் தவறி விடுகின்றோம். ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார். இன்றைய நாள் இந்த அழகான நற்செய்தி, இன்றைய திருவிழாவினூடாக அழைத்து நிற்கிற நாங்களும் ஆண்டவருக்கு முழுமையாக ஆம் சொல்லி வாழ, ஆண்டவர் மட்டும் போதும், ஆண்டவருடைய அடிமையாக வாழ நாங்களும் வரம் கேட்போம். ஆண்டவருக்குள் வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். நலமெல்லாம் நல்கும் ஆண்டவரே, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் ஆபிரகாமின் நம்பிக்கை வாழ்வை முன்னுதாரணமாக கொண்டு தன் அர்ப்பண வாழ்வால் இறை நம்பிக்கையை இறை மக்களுக்கு ஊட்டுகின்ற சிறந்த இறைபணியாளர்களாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, அரசியாம் அன்னை மரியாவின் வாழ்வின் படிப்பினைகளை நாம் எம் வாழ்வில் கடைபிடித்து இறை திட்டத்திற்கு பணிந்து நடக்கின்ற மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே இறைவா, சாதிக்க துடிக்கும் இளையோர் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தங்களின் ஆற்றல்கள், சக்திகளை உணர்ந்து
நல்ல குறிக்கோளுடன் தங்கள் எதிர்காலத்தை இலட்சிய பாதையில் நடத்தி முன்னேறி செல்ல தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமுடைந்தவர்களின் ஆறுதலே இறைவா. தோல்வியிலும் இழப்பாலும் மனம் நொந்திருப்பவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இத்துன்பக்கலம் ஒரு நாள் கடந்து செல்லும் என்ற உண்மையை உணர்ந்து வாழ்வுக்கான மாற்றுப்பாதையை வகுத்திடவும் துணிவுடன் பிரச்சனைகளை சந்திக்கும் மனப்பக்குவத்தை பெற்றிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். என் தெய்வமே இறைவா, என் வாழ்க்கையின் முழுமையே இறைவா, என்னை எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவரை இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் இணைய வழியூடாகவும் மற்றும் தொலைக்காட்சியூடாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த திருப்பலியிலே அவர்கள் எண்ணங்கள் ஈடேறவும் உம்முடைய அடிமைகளாக உம் சொற்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்து வழி நடத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரைக்கும் நீர் அரும்பெரும் செயல்களை பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்து செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர், திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்துள்ள எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் ஜோசி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கிடம் தீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியை மட்டுமே அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து முடியலாத வாழ்வுக்கு அழைத்து செல்வதா. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், உயிர் வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம், வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போ
போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெறு பெற்றவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்தில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கமல உட்பவியே, அருள் நிறை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே, மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. வாழ்க தாயே, வாழ்க நீயே, வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க,
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பாயவரிடமிருந்து எங்களை மீட்டலும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.